வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது கேட்பரி தாட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் வித்தியாசமாக ஒரு பிஸ்கட் செய்ய போகிறேன். அதாவது தாட் கேட்பரி. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் மஜிரின் எடுத்திருக்கேன் 250 கிராம், 2 கப்பு கோதுமாவு 250 கிராம், ஐசிங் சுகர் 1/4 கப்பு, அதாவது 124 கிராம், சோள மாவு 1/4 கப்பு 80 கிராம், 3 டேபிள் ஸ்பூன் பால் மாவு, ஆல்மண்ட் அரைச்சிது 50 கிராம், எசன் வெனிலா 1 டீஸ்பூன். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். மொதல் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லுங்க. மஜிரினை எடுத்து போட்டு நல்லா அடிக்கணும். நல்லா சுத்தமாக வலிச்சு எடுத்துடுங்க. இது சரியாக இருக்கும். அப்படி மஜிரின் உங்களுக்கு கூட போனாலோ இல்லை மாவு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம மஜிரியை மிக்ஸி வச்சு நல்லா அடிக்கணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, சீனி இதில் சேர்த்துக்கிறோம். ஐசிங் சுகர் சேர்த்துட்டு ஒன்றா நம்ம அடிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், சீனியும் மஜிரியும் நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஒரு மூடாங்க அளவு நான் எசன் வெனிலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன், அதாவது சோள மாவு. இதில் நம்ம சேர்த்துடலாம். இது கூட நான் பால் மாவு 3 கரண்டி எடுத்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன், அது சேர்த்துருங்க. அப்புறம் நான் 50 கிராம் ஆல்மண்ட் அரைச்சி ஆல்மண்ட் நான் எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, மாவு எடுத்து நம்ம கோதுமாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கரண்டியில். அதுக்கப்புறம் கையில் செய்யலாம். முடியலன்னு சொன்னாக்கா கையில் செய்யலாம். ஓகேவா, இப்போ நம்ம கையில் செய்ய போகிறோம். எடுத்துருவோம் இதெல்லாம். ஓகேவா, நான் என்ன சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மஜிரின் உங்களுக்கு கூடிடுச்சுனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா கோதுமாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது, சேர்த்துக்கலாம். ஆனால் மஜிரின் தான் குறைவாக இருக்கக்கூடாது. மஜிரின் குறைவாக இருந்துச்சுன்னா மாவு எவ்வளோ சேர்த்தாலும் கிராஸாக வந்துடும் பிஸ்கெட்டு. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா, பாருங்கள், நான் மிச்சம் அல்ல மாவையும் நான் போட்டுட்டேன். மேற்கொண்டு இது என்ன ஆகுதுனாக்கா, கையில் கொஞ்சம் ஒட்டுது. அதனால் மேற்கொண்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டிங்களா உங்களுக்கு கையில் ஒட்டாது. நான் ஏற்கனவே மாவு சேர்த்து பத்தாமல் போயிடுச்சு, ஆனால் கையில் ஒட்டுது. ஆனால் மேற்கொண்டு நான் ஒன்று 2 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனாக்கா நான் யூடியூப் கீழே போய் பாருங்கள். நான் உங்களுக்கு ரெசிபி கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்னோடய ரெசிபி ஃபாலோ பண்ணி செஞ்சிங்களா கணக்காக உங்களுக்கு வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா மாவு நான் போட்டிருக்கேன். போட்ட பிறகு கையில் ஒட்டலை பாருங்கள், சரிங்களா? கையில் ஒட்டலை. நான் பாருங்கள் நல்லா பிழைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்வோன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் செய்யலாம். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிற பிஸ்கெட்டு. நான் இந்த அச்சு தான் பாய்க்கிறேன். ஓகேவா, நான் என்னென்னா இந்த மாதிரி வெட்டுற அச்சியில் தான் நான் செய்ய போகிறேன். நான் மாவு கீழே பை மேலேயும் கிளி பை வச்சு தான் அந்த மாவில் நான் உருட்டுவேன். நீங்களும் அதே மாதிரி செய்யலாம். மாவும் ஒட்டாது, கணக்காக வரும்.
மாவு வந்து ரொம்ப சப்பையாக செஞ்சிடறேன். கொஞ்சம் இந்த பிஸ்கெட்டுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் மேலே வந்து கேட்பரி வைக்கிறப்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், போட்டுறப்ப மாவு வந்து மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வெட்டி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் மொத்தமாக. ரொம்ப சப்பையாக இருக்கக்கூடாது. ஏன்னா மேலே நம்ம சாக்லேட் வைக்கிறப்ப பார்க்க அழகாக இருக்காது. பாருங்கள், நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் எப்படின்னு. சம அளவாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கணும். ஓகேவா? நான் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். அப்படி வந்து அச்சு வந்து மாவு ஒட்டுருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவில் வந்து இந்த அச்சை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்கட்டு வெட்டுனீங்களா கணக்காக வரும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன பேக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து 160 செல்சியஸ் 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சுட சுட இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்பரி சாக்லேட் வைக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கேட்பரி சாக்லேட் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து பிஸ்கட் மேலே ஒட்ட போகிறேன். நான் வந்து உருக்கி வச்சுருக்கேன் இந்த சாக்லேட்டை. இப்போ இது மேலே அந்த பிஸ்கட் மேலே பூசி இதை வந்து சாக்லேட்டை மேலே ஒட்ட போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வாங்க, நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த பிஸ்கட் மேலே வந்து கொஞ்சமாக வந்து உருக்கிய அந்த சாக்லேட்டை வந்து போட்டுருங்க. ரொம்ப போடணும் அவசியம், கொஞ்சமாக போட்டால் போதும். ஓகேவா? நான் காமிக்கிறேன் எப்படி சாக்லேட் ஒட்டணுன்னு. அப்படியே மேலே அப்படியே வச்சு ஒட்டிட வேண்டியதான். இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வெளியே வச்சு, இல்லைன்னா ஐஸ் பெட்டியில் கூட வச்சு நல்லா கட்டியான பிறகு எடுத்து டப்பியில் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? சொன்ன டிப்பு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு. பாருங்கள், கொஞ்சமாக சாக்லேட் வந்து பிஸ்கட்டில் ஒட்டிடணும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, ஒரு கேட்பரி சாக்லேட் எடுத்து அது மேலே ஒட்ட வேண்டியதான் அப்படியே. ஓகேவா? இப்போ ஒட்டியாச்சு. அதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஓகேவா? கேட்பரி தாட் வந்து செஞ்சு முடித்தாச்சு. நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளி நல்லா குதூகலமாக கொண்டாடுங்க. கேட்பரி தாட் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.